ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 138வது வாரம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் இந்த கெஸ்த க்ஷேத்திரமில் வந்து பார்த்தது வந்து என்ன அப்படிங்கிறது கெஸ்த க்ஷேத்திரம் அந்த செக்மெண்ட்டில் சொல்லுவோம். அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லைடாக கொஞ்சம் காமிச்சாச்சு. எஸ், ஸோ இன்றைக்கான அஜெண்டா வந்து வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். அதுக்கப்புறம் வாரம் ஒரு குறளில் வந்து 138வது குறள், அதாவது ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 8வது குறளை பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு கெஸ்த க்ஷேத்திரம், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய புஜங்கத்துலேருந்து 2-3 ஸ்லோகங்கள் அது பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் இந்த ஏர்ஜ் ஆஃப் கம்ப்ளீட்டிங், அதாவது முடிக்க போகிறோம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். போன வாரம் சொல்லியிருந்த மாதிரி கணேச மந்திரம் வந்து இந்த தடவை தமிழில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு தமிழ் பாடல் அதாவது விநாயக பெருமானை நினச்சி. ஸோ இதுக்கு நம்ம யாரை கூப்பிடலாம்? சரஸ்வதி நடராஜன். சரஸ்வதி மாமி நமஸ்காரம். நமஸ்காரம்மா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மா மலராள் நோக்குண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனி கிடங்காது, மேனி மேனி நுடங்காது தானே மேனி இருக்குங்க. நுடங்காதுன்னு தான் நானும் படிச்சிருக்கேன். மேனி கிடங்காதுன்னு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். மேனி நுடங்காது, மேனி நுடங்காது, பூக்கொண்டு பூக்கொண்டு, துப்பார் திருமேனி, துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல், தும்பிக்கையான் பாதம் தப்பாமல், சார்வார் தமக்கு. சார்வார் தமக்கு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னா ஒரு 2 தடவை படிச்சிருக்கோம். நானும் நுடங்காதுன்னு தான் படிச்சேன். ஆனா 2-3 இதுல பார்த்தேன். இதுல வந்து மேனி கிடங்காதுன்னு போட்டிருந்தது. சரி, அதை எடுத்து விட்டேன். ஓகே ஓகே, நான் அதுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்குறேன் எங்கேயாவது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல், சார்வார் தமக்கு. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஓகே, ஸோ இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் வந்து 8வது குறள் ஃப்ரம் ஒழுக்கமுடைமை அதிகாரம். ரொம்ப அழகான குறள். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தான மீனிங் இருக்கிற ஒரு குறள். ஸோ இதை பார்க்க போகிறோம். குறள் யாரை பார்க்க சொல்லலாம்? உண்ணாமலை மேம். உண்ணாமலை மேம். ஓகே, நமஸ்காரம் சார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றி. ஒரே நிமிஷம் மாமி. புவனா மாமி, நீங்க அந்த ஸ்டாப் ஷேரிங் மட்டும் அமுக்கினுங்களே. எஸ், இப்போ ஆனால் இவர் ஷேர் பண்றது எனக்கு தெரியலையே. சூப்பர், வந்துட்டு. வரல சார், எனக்கு வரலையே. உங்களுக்கு வரலையா? யா, வந்துட்டா? இல்ல சார். எல்லாருக்கும் கேளுங்க. எல்லாருக்கும் தெரியுது. இப்ப தெரியுது. ஜாயின் பண்ணி பாருங்க, இப்ப தெரியுமா? இல்ல இப்ப தெரியுதுமா, இப்ப தெரியுது. ஓகே. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இன்னொரு தடவை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒரு நிமிஷம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். எனக்கு தெரியும்.
ஸோ இந்த 7வது குறள்லையுமே பார்த்தோம், வள்ளுவர் வந்து இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கம்பேரட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு வருஷத்தினுடைய ஒரு ஃபினான்ஷியல்ஸை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு வருஷத்தை மட்டும் எடுத்துக்காமல் அது போன வருஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக பார்ப்போம்ல. போன வருஷம் எவ்வளோ, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் இதுவே எடுத்துட்டா போன வருஷம் எவ்வளோ அறுவடையாக இருக்குது, இந்த வருஷம் எவ்வளோ அறுவடையாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தானே நம்மளுடைய வளர்ச்சி தெரியும். அப்போது அந்த மாதிரி வள்ளுவர் வந்து இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை ஒரு கம்பேரட்டிவ் அப்ரோச்சில் கொண்டு போகிறார். நிறைய இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேயே எல்லா குறள்கள்லையும் இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம், இந்த என்ன சொல்கிறது, போன குறள்லையும் பார்த்தோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன் நான் உனக்கு, நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்ற மாதிரி நீ உங்ககிட்ட தள்ளி விட்டுற. இந்த இடத்துல நன்றி அப்படின்றதும் இடும்பை அப்படின்றதும் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அகைன் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நன்றி அப்படின்றது நன்மை அப்படின்ற ஒரு பொருளை தருது. நன்றி அப்படின்னா நல்ல பயன், நன்மை. செய் நன்றி அப்படின்னா, செய் நன்றினா என்னன்னு பார்த்தோம் நம்ம, சொல்லுங்க யாராவது. ஒருத்தர் செய்த நல்லதுக்கு வந்து கிடைக்கிற வந்து நல்ல செயல்களுக்கு செய் நன்றி. ஓகே, ஒருத்தர் செய்த உதவி, அந்த ஒருத்தர் செய்த நல்லது, நன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நன்றி அப்படின்னா தமிழில் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா நல்லது. ஸோ அந்த நன்றிக்கு நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் அப்படிங்கிறது, நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது எதுக்கு வித்தாகும்? வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா விதை. அதாவது ஒரு சில விதைகள் வந்து முளைக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒரு விதை வந்து முளைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒன்று தெரிஞ்சது? தென்னை மரம்லாம் லேட் ஆகும்ல? தென்னை மரம் லேட் ஆகும், கரெக்டு. என்ன பாட்னி கிளாஸ் மாதிரி ஆயிடுதுன்னு யோசிக்காதீங்க. அது மூங்கிலும் அந்த மாதிரி தானா. மூங்கில் வந்து அந்த மாதிரி வரும், தென்னை மரம் அந்த மாதிரி வரும். ஸோ அதனுடைய பலன் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். அது மரமாக மாறுறதுக்கே ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னு இருக்கிறது இதெல்லாம். ஸோ இந்த வித்து அப்படின்னா அது விதை அப்படின்ற ஒரு பொருள் அது தருது. இப்போ நல்லொழுக்கம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஒரு விதை மாதிரியா. அது எப்படின்னா, ஒரு செடியை வந்து ஈஸியாக பிடுங்கி எடுத்துடலாம். பட் ஒரு செடி வந்து மரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பிடுங்கி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து வேரோடு ஊன்றிடும். அப்போது அந்த மாதிரி நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரமாக மாறக்கூடியது ஒன்று. அது வந்து ஒரு சின்ன விதையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் விதைக்கு வந்து பீஜம்னு பொருள் சான்ஸ்கிரிட்டில். ஸோ பீஜம், இந்த பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். பீஜ மந்திரம் அப்படின்றது வந்து ஒரே ஒரு அக்ஷரத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு மந்திரமாக இருக்கும். ஓம்ன்றது ஒரு பீஜ மந்திரம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அது ஏன் பீஜ மந்திரம் அப்படின்னா, அதுதான் விதையா. அந்த பீஜத்தை போட்டு அது வந்து மரமாக மாற போகிறது. அதனால அது பேர் பீஜம், விதை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அது அந்த மந்திரங்களுக்கு பேர் பீஜ மந்திரம்னு சொல்லுவோம். அந்த பீஜாட்சர மந்திரம், பீஜ மந்திரம் அப்படின்றது அதுலேருந்து தான் ரூட்டு. ஸோ அப்படி வந்து ஒரு விதையாக இருக்கும் நல்லொழுக்கம். இடும்பை அப்படின்னா என்ன? இப்போ நான் நன்றிக்கு ஒரு மீனிங் சொல்லிட்டேன். இடும்பைனா என்ன வரும்? துன்பம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போது தீயொழுக்கம் அப்படிங்கிறது என்ன தரும் அப்படின்னா,
ஒரு துன்பத்தை தரும், வறுமையை தரும், ஒரு அச்சத்தை தரும். அது வந்து ஒருத்தனை வந்து நிம்மதியாக இருக்க விடாது. இடும்பை அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு தடங்கல், ஒரு இது துன்பம். அப்போது தீய பண்புகள், தீய குணங்கள், ஆர் தீய நடத்தைகள், ஆர் தீய நட்பு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லது செய்யாது. அதாவது கொஞ்ச நாள் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு விதையாக இருக்காது. அது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக வந்து வராது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். அதை வந்து சொல்லும் பொழுதே நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், நன்றி நன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தாகும்னு சொல்கிறார். அது இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு மரமாக மாறும் பொழுது அதனுடைய நிழலை வந்து எல்லாரும் கொண்டாடுவா அப்படின்னு வள்ளுவர் வந்து அதை வித்துன்னு போட்டார். அப்போது ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன குழந்தைல சொல்லித்தரமோ அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அதே நல்லெண்ணத்தோடு வளர்ந்தேன்னா அது வந்து மரமாக வளரும்போது, அது பெரிய ஆளாக மாறும் பொழுது அந்த குழந்தை வந்து நல்ல பழக்கத்தை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ அதனால தான் அந்த மரங்களை வந்து ஈஸியாக வந்து பிடுங்க முடியாது, இது செடியில் பிடுங்கிடலாம். ஸோ அதனால மண் அத்தனை வல்லமை, அந்த மண்ணுக்கு அவ்வளோ வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னா அந்த நன்மையை அந்த மண்ணில் போட்டோம்னா அது வந்து நல்லதாக வரும். இல்லை தீமை தான் வேணும் அப்படின்னா தீமை வரும். அதனால ரெண்டுத்தையும் சொல்கிறேன், இந்த ரெண்டு நன்மையும் தீமையும் சொல்லிட்டேன், நல்லொழுக்கம் தீயொழுக்கம் சொல்கிறேன். ஸோ இந்த ஒழுக்கத்தை வந்து நல்லொழுக்கமாக நீ வந்து கடைபிடிச்சனா இப்படி கிடைக்கும், தீயொழுக்கமாக இருந்தால் அது வந்து துன்பத்தை தான் வந்து உனக்கு கொடுக்கும். அதனால் நீ பார்த்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லிடுறார். ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும், என்றும் இடும்பை தரும் தீயொழுக்கம். தீயொழுக்கம் என்ன தரும், எப்பயுமே துன்பத்தை தான் தரும். அது என்றும்னு போட்டார். ஸோ அப்போ எப்பயுமே துன்பத்தை தான் தரும். நீ எனக்கு இப்போ நல்லது வருதேன்னு நினச்சிக்காத, இப்போ உடனே அது வந்து தீமையில் தான் முடியும். அதனால் தீயொழுக்கம் அப்படிங்கிறது அதை உடனே கைவிடணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். இதுதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ இதுதான் இந்த 8வது குறள். அடுத்த குறள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த குறளை இன்னொரு 2 டைம் சொல்லிடுங்க, அடுத்த செக்மெண்ட் போகலாம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த நன்றி அப்படிங்கிறது வந்து பக்தி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்தனா அகைன் நம்ம சொல்கிற மாதிரி மோட்ச சாதனமாக இருக்குது அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கலாம். தீயொழுக்கம் வந்து ஆழ்நரகில் உழல்வாரே அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி தீயொழுக்கம் அப்படிங்கிறது வந்து சும்மா நரகம் சொர்க்கம்லாம் வந்து இது அந்த மோட்சத்தை தான் நம்ம அடையணும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் யார் வேணால் போயிடலாம். மோட்சத்தை அடைஞ்சு அந்த இறைவனுடைய பாதங்களுக்கு நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு சொர்க்கம் இல்லையா. அந்த மாதிரி அதுக்கு வந்து நல்லொழுக்கம் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அந்த பாதையில் கொண்டு போகும், தர்ம பாதையில் கொண்டு போகும், பக்தி மார்க்கத்தில் கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த சைடு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இது வந்து இந்த 8வது குறள். அடுத்தது கெஸ் த க்ஷேத்திரம். எஸ், போன வாரம் மாதம்னு வருது. போன வாரம் நம்ம பார்த்தது வந்து அதை பற்றி கௌரிஜி சொல்லுவார். மாசிலாமணீஸ்வரர் கோயில், திருமுல்லை வாயில். எஸ், இந்த கோயில் போன வாரம் போட்டு 2-3 பேர் கரெக்டா பதில் சொல்லியிருந்தா. இல்லை, நானுமே முதல்ல என்ன நினச்சிட்டேன்னா இந்த கோயிலுக்கு பதிலாக இங்கே நம்ம இந்த வடபழனி பிரிட்ஜி இறங்குற இடத்துல ஒரு கோயில் இருக்கு, வேங்கீஸ்வரர். ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். கரெக்ட். எஸ், அந்த இடத்துலயும் கஜபிருஷ்ட விமானம் தான். நான் அதனால அதை யோசிச்சு நான் அதுன்னு சொல்லிட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நிறைய கோயில் அது இருக்குன்னு சொல்றா.
அந்த கஜபிருஷ்ட கஜபிருஷ்டம் விமானமா? இருக்கிற ஒண்ணுமே இல்ல, நீங்க யாரும் எங்கேயும் விமானம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. எங்கேயுமே போக வேண்டாம், வெள்ளிவாக்கத்துக்கு வாங்க, இங்கேயும் கஜபிருஷ்ட விமானம் தான். ஓகே. அகஸ்தீஸ்வரர் கோயிலும் கஜபிருஷ்ட விமானம் தான். ஓகே ஓகே. ஓ, என்ன விமானம் சொன்ன? என்ன விமானம்? இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கு பாருங்க, மேல டாப் லெஃப்ட், ஆ, கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லுவா. அதாவது யானையினுடைய பின்னாடி பகுதி மாதிரி இருக்குமா அந்த விமானம். பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி நேரா இல்லாம இப்படி வந்து ஒரு வளைஞ்சு ஒரு இது இருக்கு பாருங்க இந்த சைடு. இந்த லெஃப்ட்ல, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிறதா? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல மேல இருக்கு. இந்த ரெண்டு கோபுரத்துக்கு நடுவுல ஒரு கோபுரம் இருக்குல்ல. ஓகே ஓகே. கஜபிருஷ்ட விமானம்னு இஸ் நத்திங் பட் அந்த சிவன் இருக்காரு இல்லையோ, அந்த கர்ப்பகிரகத்தினுடைய விமானத்தை பத்தி தான் நம்ம பேசுறது. ஓகே. இந்த சைடு ரைட்ல இருக்கிறது கோபுரம், லெஃப்ட்ல இருக்கிறது வேற ஏதோ ஒரு சன்னதி. அந்த இது இந்த நடுவுல இருக்கிறது மெயின் சன்னதி. சிவன் கோயில்ல மட்டும் தான் இருக்கு போல இருக்குல்ல? ஆமா, சிவன் கோயில்ல மட்டும் தான் இருக்கு. ஓகே. பெருமாள் கோயில்ல வந்து இந்த பரவாசுதேவ விமானம், அதுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு, பிரணவாகார விமானம்னு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு மட்டும்தான் பிரணவாகார விமானம். அப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து அந்த ரங்கநாதருக்கு வந்து வேற ஏதோ ஒரு விமானம், அது ஸ்பெஷலாக இருக்கும். எஸ், ஓவர் டு கௌரிஜி, நீங்க சொல்லுங்க. ஓகே. திருமுல்லைவாயில் சிவன் கோயில், இது வந்து மாசிலாமணீஸ்வரா டெம்பிள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இது வந்து அம்பத்தூர்ல இருந்து ஆவடிக்கு போற வழியில இருக்கு. இந்த கஷேத்திரத்துல வந்து முதல் பாயிண்ட் என்னன்னா, இது மொத்தம் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்னு சொல்லிட்டு 276 இருக்கான், 276. அதுல இதுவும் ஒண்ணு. இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் மட்டும் இல்லாம சென்னையில பார்த்தோம்னா நம்ம தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்னு பார்த்தா திருவொத்தியூர், திருவேற்காடு, மயிலாப்பூர், திருவான்மியூர், அப்புறம் திருவலிதாயம். இந்த 5 இடத்துல இருக்கு. திருவலிதாயம்ன்றது வந்து பாடியில இருக்க கோயிலாம், திருவல்லேஸ்வரர் கோயில். அப்புறம் இந்த மாசிலாமணேஸ்வரர் கோயில்ல வந்து மூலவர் வந்து நான் சொன்ன மாதிரி மாசிலாமணேஸ்வரர் கோயில் ஸ்ரீ பாசுபதீஸ்வரராம். அப்புறம் அம்பாள் வந்து ஸ்ரீ கொடியடை நாயகி ஸ்ரீ லதா மத்தியம்பாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஸ்தல விருட்சம் வந்து இந்த சேக்ரெட் ட்ரீ வந்து முல்லை, ஜாஸ்மின். அப்புறம் இந்த கோயில் வந்து செல்ஃப் மேனிஃபெஸ்டட் கோயில், அதாவது தானா வந்த கோயில், ஸ்வயம்பு மூர்த்தின்னு சொல்றா. இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது யாரும் இந்த பிரகாரத்தை வந்து யாரும் தொட முடியாதான். ஆக்சுவலா இன்க்ளூடிங் குருக்கள், பிரீஸ்ட் கூட தொட முடியாதான், எந்த மனுஷாலும் தொட முடியாதுன்றது இதோடது. அதனால வந்து தீண்டா திருமேனின்னு சொல்றாத. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி, பாலா சொன்ன மாதிரி, இந்த கோபுர விமானம் வந்து கஜபிருஷ்டம், அதாவது யானையின் பின்பகுதி அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்படி சொல்றான். அப்புறம் இதுக்கு வந்து ஏன் திருமுல்லைவாயல்னு பேர் வந்ததுன்னா, இந்த வந்து மல்லிப்பூ முல்லை புதர்ல இருந்து இந்த சிவபெருமான் தோன்றியதா ஒரு இது இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. அது ஒரு கதை இருக்கு. அதுல வந்து என்னன்னா, மன்னன் தொண்டைமான் ஒருத்தர் இருந்தானா. அவன் வந்து இந்த நீங்க புழல் கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல, இங்க புழல் ஏரி இருக்கே, அது வந்து முன்னாடி வந்து வனப்பகுதியா இருந்ததுதான். அப்போ வந்து அதுல 3 அரக்கர்கள், ஓணன், கந்தன், வாணன், அவன் 3 பேரும் வந்து அட்டுவயம் பண்ணிருந்ததுனால இவன் வந்து இந்த மன்னன் தொண்டைமான் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு போய் ஃபைட் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனால சக்சீட் ஆக முடியல. அப்ப என்ன பண்ணிருக்க, திரும்பி வரும்போது அவன் வந்து யானை, அவன் அந்த படை வீரர்களோட திரும்பி வரும்போது ஒரு சில யானைகளோட கால் வந்து ஒரு மண் புதர்ல மாட்டின்னு இருக்கான். அது வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், தொண்டைமான் வந்து அந்த யானையை வெளியே எடுக்கிறதுக்காக அங்க இருக்கிற அந்த புதரை வந்து இது எடுத்து விளக்கியிருக்கான், கத்தியால எடுத்து கட் பண்ணிருக்கான். அப்போ வந்து ஒரே ரத்தமா வழிஞ்சுதான். அப்படி வழியும் போது இவன் என்னடான்னு உள்ள பார்க்கும்போது பார்த்தா அங்க வந்து சிவலிங்கம் இருந்துதான், வந்து அப்படியே ரத்தத்தோட வழிஞ்சுட்டு. அதை வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அதை பயந்து போய் குற்ற உணர்ச்சியில தன்னைத்தானே கொன்னுக்க பார்த்த போது சிவபெருமானும் பார்வதியும்
அவனுக்கு முன்னாடி தோன்றி இனிமே வந்து நீ பண்ணாத, உனக்கு அந்த 3 பேரும் அரக்கர்களை வந்து அழிக்கிறதுக்கு உனக்கு நான் உறுதுணையா நந்தி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி போய் அவன் திருப்பியும் வந்து போர் எடுத்துட்டு போய் அந்த 3 பேரையும் கொண்டுட்டு வந்தானா. அதனாலதான் அந்த நந்தி வந்து இந்த கோயில்ல மட்டும் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து சிவபெருமானை நோக்கி இருக்காதான். இது வந்து கிழக்கு பக்கமா பார்த்து, அதாவது புழலை நோக்கி இருக்குமா இந்த கோயில்ல. அப்புறம் வந்து திருமுல்லவாயில்னா சொல்ற மாதிரி இதுல இருக்க முல்லை ஜாஸ்மின் புஷ் இருக்கிறதுனால அது இது. அப்புறம் அது வாசல்ன்றது வந்து வாயில், அதை குடிக்கிறது. திருன்றது வித் ரெஸ்பெக்ட். அப்புறம் இங்க வந்து பார்வதி தேவி வந்து பார்வதி தேவி வழக்கமான நிலைக்கு மாறா சிவபெருமானோட வலது பக்கத்துல இருக்கலாம் இங்க கொடியடையம்மன். அப்புறம் வந்து அடுத்த 2 சன்னதிகளும் கிழக்கு திசையை நோக்கி, இந்த சிவபெருமான் பார்வதி 2 பேரோட இதுவும் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமா அந்த கோயில். இது வந்து 9th century, அதாவது 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அவளுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு கோயில் இருக்கு, பச்சையம்மன் கோயில். அப்புறம் இன்னொரு கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் வந்து வைஷ்ணவி கோயில். நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்பேன். மெயின் ரோட்லயே இருக்குது அந்த கோயில். வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கூட. அது வந்து ஃபுல்லும் வந்து மான் தோட்டமா இருக்கும் இல்ல, அங்க வந்து மொசம்பி மரங்கள் கூட நிறைய இருக்கு. அங்க வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்க வந்து மரத்துக்கிழையே வந்து வித்துட்டு இருப்போம் அந்த கோயில்ல. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோயில், ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் போனா அந்த கோயிலுக்கு போலாம் நிச்சயமா. இந்த வைஷ்ணவி கோயில் வந்து 108 சக்தி ஸ்தலங்கள்ல ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம 51வது ஸ்தலமா அது. அதனாலதான் வந்து அந்த அம்பத்தூர்ன்ற பேர் வந்து 51வது ஸ்தலத்தை குறிக்கிற வகையில வந்து அந்த டிரைவ் ஆயிடுச்சு நேம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றா. இதுதான் இதோட ஸ்பெஷல் இந்த கோயிலோட இது. நீங்க நிச்சயமா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும் இந்த கோயில். இந்த சிவன் பெருமான் கோயில் கூட நான் 2-3 தடவை போயிருக்கேன். போயிட்டு வரும்போது அப்படியே வந்து அந்த இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, பச்சையம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. பச்சையம்மன் அதே மாதிரி வைஷ்ணவ கோயிலுக்கு வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துல வந்து அவ்வளோ தாமரையா இருக்கும். அப்படியே போய் பார்த்தேன்னா அந்த தாமரையோட வாசனை நம்மளுக்கு நார்மலாக ஒரு பூ வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த வாசனை தெரியாது. அந்த குளம் முழுக்க தாமரையா இருக்கும். போனேன்ல, எப்போ போனாலும் பார்க்கலாம். அப்படியே அந்த காத்தடிக்கும்போது அந்த ஒரு அந்த தாமரையோட ஸ்மெல் வரும் பாருங்க, பா சான்ஸே கிடையாது. அந்த அது ஆனால் யாருக்கும் அது அவ்வளோ தெரியாது. உள்ளுக்குள்ளே அந்த குளம் இருக்கும். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடுக்கு அந்த சைடு இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து இந்த குளம் இருக்கும், ரைட் சைடு கோயில் இருக்கும். பெரிய குளம், நல்ல வாசனையான தாமரை, அவ்வளோ தாமரையாக இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பச்சையம்மன் கோயில்ல வந்து பாம்பு புத்து ஒன்று பெருசா இருக்கும். ரொம்ப இது, பால்லாம் விடுறா, முட்டையும் அலோவ் பண்றாங்களாம் இப்போ. நான் போயிருந்த போது நிறைய பேர் முட்டை எல்லாம் போட்டிருந்தோம். அது எல்லை கோயில் மாதிரி தான். அது வந்து ஐயனார் இருப்பாங்க. கரெக்ட். ஆமா, ஊரை காக்குற கோயில்னு சொன்னா. ரெண்டாவது வைஷ்ணவி கோயில் போகணும் நிச்சயமா. நீங்க போகாதான் தயவு செஞ்சு ஒரு தடவை அந்த அந்த சிவன் கோயில் போயிட்டு இந்த 3 கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. வைஷ்ணவி கோயில விட்டுறாதீங்க, ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சசிகலா மேம் ஏதோ ஹேண்ட் ரொம்ப அதான் வைஷ்ணவி கோவில் பத்தி அது வந்து நிறைய ரமண மகர்ஷில இருந்து நிறைய குருமாரோட அருள் அந்த கோவில்ல இருக்கு. அண்ட் அந்த இது ஃபுல்லாவே அவ வைஷ்ணோ தேவி காஷ்மீர்ல இருக்கு இல்லையா, அங்க அதோட இது ஃபார்ம்ல தான் இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் இருக்கும், மார்பிள்ல தான் இருக்கும் தரையெல்லாம். அண்ட் வந்து அங்க இருக்கிற மாதிரியே தான் எல்லாமே அவ வந்து உள்ள இது பண்ணிருப்பா. அண்ட் ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் ஸ்ரீ சக்கரமும் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ரொம்ப அங்க சாஸ்திரோத்தமா நிறைய தேவிக்குள்ள நிறைய பவர்ஃபுல்லான ஸ்லோகங்கள், சாண்டிங் எல்லாம் நிறைய லேடிஸ் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு பைசா கூட தட்சணை வந்து தட்டுல வாங்கிக்கிறது இல்ல. ஆமா. அண்ட் அங்க வந்து ஒரு ஒரு தைலம் மாதிரி ஒண்ணு குடுக்குறா. அது வந்து அது ஒரு பிரசாதம். அந்த தைலத்தை வந்து தலையில எப்படி தடவிக்க சொல்றா. அதாவது நம்மளோட
மனசெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ ஸோ கௌரிஜி சொன்ன மாதிரி இட்ஸ் a வெரி வெரி பியூட்டிஃபுல் டெம்பிள். ஓ அங்க இருக்கிற அது என்னன்னா ஆட்டோக்காரர் இடம் சொன்னார் வந்து மாசிலாமணிக்கும் போனோம், பச்சையம்மனுக்கும் போயிட்டு வாங்கன்னு. பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டதுனால ரொம்ப ஆசையா இருக்கு போய் பாக்குறதுக்கு. ஆமா அந்த அந்த மாசிலாமணீஸ்வரருக்கு வைஷ்ணவ கோயில் வந்து என்னன்னா ம் இடம் ஏக்கர் ஏக்கர் கணக்குல இருக்கும் அந்த இடம். ஆனா வந்து அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு தான் வச்சிருக்கா. ஏன்னா வந்து அதனால தான் அதை நீட்டா மெயின்டைன் பண்ண முடியாது. வெல் ஆர்கனைஸ்டு டெம்பிள். இங்க பார்க்கிங்ல இருந்து எல்லாமே போனீங்கன்னா ப்ரொசீஜரலா போகலாம். எந்த இடத்துல? ரொம்ப நல்லா இருக்கும். ம் வைஷ்ணவி கோயிலா? ஆமா ஆமா வைஷ்ணவி ஓகே கோயில்ல. இங்க வந்து மாசிலாமணீஸ்வரர் கோயிலும் சரி இல்ல பச்சையம்மன் கோயிலும் சரி, கொஞ்சம் ஊர் மக்கள் எல்லாம் போய் உள்ள போயிட்டு செருப்பெல்லாம் அங்கங்க விடுறது அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து ரொம்ப இதா பண்ணிருக்கு. அங்க வந்து ஹோம்ஸ் இருக்கு. இவாளுக்கெல்லாம் வந்து வயசான வாழ்க்கெல்லாம் ஹோம் வச்சிருக்கா. அது வந்து எந்த மாதிரின்னு தெரியல. அந்த ஓகே வைஷ்ணவி அங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கு. ஆக்சுவலா அந்த கோவில் வந்தது எப்படின்னா, மயிலாப்பூர்ல 1950s யாருக்கோ வந்து இந்த திடீர்னு இந்த டெய்டி விக்கிரகம் வந்தது. அப்ப வந்து அவருக்கு வந்து அருள் வந்தது இது வைஷ்ணோ தேவியோட அம்சம் தான். அதனால நீங்க வைஷ்ணவியா அங்க வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இட்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு ம். விஷ்ணு தேவி அம்சம் அப்படின்னு. அதனால இட் இஸ் a 50-year-old அந்த 70-80 years old தான் அந்த டெம்பிள். அதனால ம். அந்த ஹோம்ஸ் எல்லாம் அங்க அத செட் பண்ணி அது அந்த மாதிரி நிறைய என்னமோ பண்ணிருக்கா. ஓ சோ ஓகே ஒரு தடவை நம்ம விசிட் அங்க வச்சுக்கலாம் பேசாம. போலாம் கண்டிப்பா. ஸோ பக்கத்துலயே இருக்கு. ரெண்டாவது இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில் பற்றி சொல்லும் பொழுது அந்த சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன காப்பு மாதிரி போட்டிருப்பா. இது வந்து வருஷத்துக்கு 2 நாள் ஏதோ ஒரு 2 நாளாக அந்த இது வந்து இந்த காப்பு இல்லாமல் தரிசனம் உண்டு. அந்த காப்பு வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாளாம். அது வந்து எந்த நாளுன்னு எனக்கு மறந்து போச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஔஷத வேல்யூஸ் இருக்கிற ஒரு சந்தனமாக வந்து இந்த சிவலிங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா ஸ்வயம்பு லிங்கம்ன்றதுனால. அந்த அம்பாள் வந்து கொடியிடை நாயகியா? ஆமா ஆமா ஆமாம் கொடியிடை அம்பாள். ஸோ வடிவுடை கொடியிடை திருவுடை இந்த 3 அம்பாளையும் வந்து ஒரே பௌர்ணமியில் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. திருவொற்றியூர், அதுக்கப்புறம் திருமுல்லைவாயில், அப்புறம் வடிவுடை அம்மன் திருவொற்றியூர், கொடியிடை அம்மன் திருமுல்லைவாயில், திருவுடை அம்மன் வந்து எந்த ஊருன்னு தெரியல, மறந்து போச்சு. ஐ திங்க் அதுவும் திருவெற்றியூரே தானா அதுவும்? இல்ல அது மேலூர் மேலூர் வடிவுடை அம்மன் திருவொற்றியூர் கும்முடிப்பூண்டி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேலூர் வந்து மேலூர் கும்முடிப்பூண்டி கிட்ட இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த 3 அம்பாளும் வந்து ஒரே சிற்பி வந்து செதுக்கிற அம்பாள் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா என்னன்னு தெரியல. பட் ஆனால் 3 அம்பாளும் ஒரே மாதிரி இருப்பாளாம். அதனால 3 பேரையும் ஒன்றா பௌர்ணமியில் யாரோ தரிசனம் எல்லாரும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொன்னான். சூப்பர். நிறைய தெரிஞ்சு சசி தேங்க்ஸ் ரொம்ப. ஹாய் மாமி உங்களுக்கும். ஓகே. இந்த வாரம் கெஸ்த க்ஷேத்திரம்ல ஒரு க்ஷேத்திரம் அதுதான் இந்த க்ஷேத்திரம். இந்த பிக்சர் கெஸ் பண்ணும்போது நான் இதுலயும் ஷேர் பண்றேன். ஆமா குரூப்ல அனுப்பப்படும். தாராசுரம் அது இல்ல தாராசுரம் இல்ல. பரவாயில்ல. தாராசுரம் ஆக்சுவலி நான் போனதில்லை, அதனால தெரியல எனக்கு. ஓகே, இந்த பிக்சர் குரூப்பில் அனுப்பப்படும், பார்ப்போம். ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து சுப்பிரமணிய பூஜங்கம் ஆஸ் யூஷுவல். ஸோ வந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 26வது ஸ்லோகம் மீனிங் பார்க்கணும். 25 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த பத்திரபூதியினுடைய மகிமையை பார்த்தோம். அதாவது எந்த விபூதி பன்னீர் இலையில் கொடுக்குற விபூதிக்கு என்னென்ன மகிமை அப்படிங்கிற ஸ்லோகம் 25வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் வந்து சொல்கிறார். இந்த விஸ்வாமித்திரர் கதையை சொல்லி ராமர் வந்து அவர் கனவுல வந்து இந்த மாதிரி நீ இந்த இடத்துக்கு போ, சுப்பிரமணியரை பூஜை பண்ணு, அவர் வருவார், உனக்கு எல்லாம் பண்ணுவார், சரி பண்ணுவார் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுனால இந்த தாட்டகாவதம் பண்ணதுனால அவளுக்கு அந்த குல்ம ரோகம் வந்து விடுறது விஸ்வாமித்திரருக்கு. அதுக்கப்புறம் வந்து முருகன் எப்படி அந்த பத்திரபூதி அதாவது
பன்னீர் இலையில அவன் கொண்டு வந்த விபூதியை வந்து அவர் வந்து சாப்பிட்டதுனால அவருக்கு எப்படி சரியாருது. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருக்கு வரம் கொடுக்கறதா முருகன் வந்து சொல்றார். இந்த மாதிரி யார் யாரெல்லாம், அதாவது விஸ்வாமித்திரர் கேட்டுக்கிறார், முருகன் சரின்னு சொல்றார். யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து திருச்செந்தூருக்கு வந்து உன்னுடைய பத்திரபூதி, அதாவது பன்னீர் இலையில கொடுக்குற விபூதியை யார் யாரெல்லாம் வந்து தாரணம் பண்றாளோ எல்லாருக்கும் வந்து எல்லா நோய்களும் பார்த்த மாத்திரத்துல விலோக்கிய க்ஷணார்த்து அப்படின்னு சொல்றார் 25வது ஸ்லோகம். அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தஹ பிசாச்சாश्च சர்வே பவத் பத்ரபூதிம் விலோக்கிய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே. அது இந்த விபூதியை பார்த்த உடனே அது எல்லாம் ஓடி போகிறது அப்படின்னு சொல்ற. உன்னோட விபூதிக்கே அவ்வளோ மகிமை இருக்கு முருகா அப்படின்னு அவர் வந்து ஒரு புலகாங்கிதமாறார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி. நம்மளுக்கும் தெரியாது அப்போ விபூதிக்கே இவ்வளோ பெருமைன்னா முருகனுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த முருகனை பார்த்த நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு இதுவாகுது. ஸோ இது 25வது ஸ்லோகம். ஸோ 25 ஸ்லோகங்கள் முடிஞ்சுது நம்ம பார்த்ததில். 26வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ அதோட மீனிங்கை பார்க்க போகிறோம். 26வது ஸ்லோகம் அகைன் இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதோட மீனிங் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் யார் சொல்லணும்? இது நிறைமதி மேம். நமஸ்தே. ऋषिस्कन्दमूर्तिः श्रुतौ स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं सदा तच्चरित्रम्. ऋषि स्कंद இந்த ரெண்டு லைனும் சேர்த்து சொல்லுங்க. स्कन्दमूर्तिः श्रुतौ स्कन्दकीर्तिर् मुखे मे पवित्रं सदा तच्चरित्रम्. यस. करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्तु लीनाः ममाशेष भावाः. गुहे सन्तु लीना ममाशेष भावाः. லீனாகன் வராதுல்ல, லீனாக தான் இருக்கணும். அது பிரிச்சா லீனாக. சந்து லீனா மமா சேஷ பாவாக. எஸ். இப்போ ஃபுல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க. ஸ்கந்த மூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திர் முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்து லீனாக மகாசேஷ பாவாக. கரெக்ட். மமாசேஷ பாவாக. எஸ், சூப்பர். ஸோ திருநாவுக்கரசர் வந்து திரு அங்கமாலை அப்படின்னு ஒரு பதிகத்தை எழுதினார். கண்காள் காண்மின்களோ கரை கண்டன் உரை கோயில் கண்காள் காண்மின்களோ ஈசன் நெம்மிரை செம்பவள மேனி பிராந்திரம் கண்காள் காண்மின்களோ. அதாவது ஈசனுடைய ஒரு திருமேனியை பார்க்காத கண்கள் எதுக்கு? கண்ணுக்கு வேலை என்ன? ஈசன் திருமேனியை பார்க்கறது. கைகால் கூப்பி தொழிர், கைகளுக்கு என்ன வேலை? கூப்பி தொழணும். தலையே நீ வணங்காய், அப்படிதான் ஆரம்பிக்கும் அது. தலையே நீ வணங்காய், தலைமாலை போட்டுருக்கிறவன அதாவது முண்ட மாலை போட்டுருக்கிற சிவபெருமானை வந்து வணங்காத தலை எதுக்கு? தலை உன்னோட வேலை என்ன? நீ வந்து சிவனை வணங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவார். கண்ணுக்கு சொல்லுவார். மூக்கு நீ எதை வந்து பார்க்கணும் அப்படின்னா, முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். மூச்சு விடும்போது கூட சிவநாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு வேலை. இப்படி தான் உனக்கு வேலை இருக்கணும் அப்படின்னு ஒன்றுன்னா சொல்லிட்டு வந்து கடைசியில் சொல்லுவார். உற்றார் ஆறுளரோ உயிர் கொண்டு போம்பொழுது. ஸோ அந்த கூட இருக்கிறவன்லாம் யார் இருக்கான்? உயிர் போகும்பொழுது யார் இருப்பான்? யாரும் கிடையாது.
குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ, குற்றாலத்தில் இருக்கிற சிவபெருமானை தவிர நம்மளுக்கு உற்றார்னு யார் இருக்கா நம்மளை கூட்டின்னு போகும்பொழுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் வந்து ஃபினிஷ் பண்ணுவார். நான் எங்கெங்கேயோ தேடுறேன் சிவபெருமானை, என் தலை இதை பண்ணணுன்றேன், கை இதை பண்ணணுன்றேன், கால் இதை பண்ணணுங்கிறேன், சிவன் கோயிலை சுற்றி வர்றதுக்கு தான் காலுங்கிறேன் மாதிரி எல்லாம் சொல்கிறேன். அப்புறம் நான் எங்கேயோ தேடிகிட்டே இருக்கேன் சிவபெருமானை எங்கே இருக்கான்னு. அப்புறம் தேடி தேடனா தேவனை, அவன் சிவபெருமானை யாரை தேடியே கிடைக்கல, பிரம்மனும் விஷ்ணுவும் தேடியே கிடைக்கல. அப்படி இருக்கிறவா வந்து அப்படி இருக்கிற சிவபெருமானை நான் எங்கே கண்டு கொண்டேன் தேடி தேடனா தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன். அதுதான் கடவுள் இல்லையா, உள் கடந்து நிற்பவன், அதனால கடவுள் அப்படின்னு அவனுக்கு பேர். அது கடவுள்ன்றது காரண பேர். ஸோ அப்போது எனக்குள்ளே தான் அவன் இருக்கான்றதையே நான் வந்து இவ்வளோ லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் திரு அங்கமாலை அப்படின்ற பதிகத்தில் இந்திரியங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதே பேட்டர்னில் 26வது ஸ்லோகத்தில் முருகனை வச்சுண்டு சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறார் ஆதிசங்கர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியறது, சிவன் வேற விஷ்ணு, அதாவது சிவன் வேற முருகன் வேற கிடையாது, சிவன் வேற விஷ்ணு வேற இல்லைன்றத ஹரிஹர பேத சுத்தியை பார்த்துச்சு. ஸோ திருஷி ஸ்கந்தமூர்த்தி, இப்போ எனக்கு என்ன வேலை அப்படின்னா, நீ என்னுடைய மனக்லேசத்தை போக்கிட்ட, மனசில் இருக்கிற நோய்களை வந்து நிவர்த்தி பண்ணிவிட்ட முருகன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், உடம்புல நோய்கள் இருக்குது, அதுக்கு பவத் பத்திரபூதி, அது 25வது ஸ்லோகத்தில் முடிவு பண்ணிட்டார். அதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டியாச்சு. என்னை பார்த்த உடனே அது ஓடி போயிடுறது, இனிமேல் எனக்கு என்ன முருகா இருக்குது அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு சரண்டர் ஸ்டேட்டு. அப்போது என்னென்னலாம் சரண்டர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த மனக்லேசத்துக்கான பிரச்சனை என்ன, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்திரியங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த 11 இந்திரியங்களுக்கும் 11 நாமங்களை சொல்லி 19வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. குஹஸ்கந்த சேனாபதே சக்திபானே அப்படின்னு 11 நாமங்கள் சொன்னார். இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். கர்மேந்திரியமான 5, ஞானேந்திரியமான 5, இந்த 5 10 ப்ளஸ் மனசு, இந்த 11 விஷயங்களை கட்டுப்படுத்துறது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாமத்தை சொல்லி அதை வந்து முடக்கிடலாம் அப்படின்னு வந்து 11 நாமங்களை சொன்னார். அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற நோய்களை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் உடம்பில் இருக்கிற நோய்கள் பற்றி இந்த 25வது ஸ்லோகம் ஒரே ஒரு ஸ்லோகம் போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த 26வது ஸ்லோகத்தில் எல்லாம் சரியாக போயிடுத்துன்னா என்ன பண்ணணும், அடுத்து திரும்பி இது என்ன ஆகிட்டுறதுன்னா செயின் மாதிரி சர்க்குலேட் ஆகுது, திரும்பி 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 வந்துட்டே இருக்கு. அப்போது அதை எப்படி நம்ம வந்து மறுபடியும் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு நீ ஏதாவது சும்மா இருந்தால் தானே நீ உனக்கு ஏதாவது போய் நோண்டணும்னு தோன்றது. அதனால நீ என்ன பண்ண, எல்லா இந்திரியங்களுக்கும் இப்போ வேலையை கொடுத்துட்ட 26வது ஸ்லோகத்தில். அதுதான் இந்த ஸ்லோகம். திருஷி ஸ்கந்தமூர்த்தி. திருஷினா பார்க்கணும். யாரை பார்க்கணும், கண்ணுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு அப்படின்னா திருஷி ஸ்கந்தமூர்த்தி, ஸ்கந்தனுடைய மங்களமான விக்கிரகத்தை தான் பார்க்கணும், முருகனை பார்த்துட்டே இருக்கணும். கண்ணே உனக்கு இதுதான் வேலை, நீ என்ன பண்ணு, முருகனை பார்த்துட்டே இரு. திருஷி ஸ்கந்தமூர்த்தி, ஸ்கந்தமூர்த்தியை திருஷி பாரு, கண்ணுக்கு எதிரில் முருகனுடைய திருமேனி. அப்புறம் ஸ்ருதவு ஸ்கந்த கீர்த்தி. சரி, கண்ணை தான் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்மளுக்கு தாட் அப்படி போயிடுறது, காது சும்மா இருக்க மாட்டேங்கிறது. இந்த கண்ணு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தேன்னா காது ரொம்ப ஷார்ப்பாக மாறிடும். அப்போது யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு நம்ம இதுவாகிடும், ஒரு சஞ்சலம் வந்துடும். அதனால என்ன பண்ண, காதே நீ என்ன பண்ண, ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது. அதனால தான் வேதத்தை வந்து கேட்டு கேட்டு சொல்கிறதுனால அது பேர் ஸ்ருதி. அது எந்த ஏட்டலையும் கிடையாது அப்படிங்கிறதுனால அது பேர் ஸ்ருதின்னு பேர், கேட்டு சொல்கிறது. ஸோ
வேதங்களை கேட்கணும். அந்த மாதிரி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி, காதுக்கு என்ன வேலை? கேட்கும் காதுகளுக்கு என்ன? ஸ்கந்த புராணத்தினுடைய சிரவணம் ஆர் ஸ்கந்தனுடைய கீர்த்தி, அவனுடைய கீர்த்தனைகள், பிரபாவங்கள், அதை வந்து சொல்றது. சரி, முடிஞ்சுடுத்து. பார்க்கறது முடிச்சாச்சு, கேட்கறதும் முடிச்சாச்சு. முகேமே பவித்ரம் சதா தத் சரித்திரம். அப்புறம் என்ன ஆயிடுறது? இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுது? முகம்னா வாய். ஸோ அப்படி சதா மே, நான் எப்போதும் என்னுடைய மே முகே, என்னுடைய வாயிலிருந்து என்ன வரணும்? பவித்ரம் தத் சரித்திரம். பவித்திரமான, பவித்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரிசுத்தமான ஆர் ஒரு பாபத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமான அப்படின்னு. அப்படி பரிசுத்தமான ஒரு என்ன இருக்கு அப்படின்னா தத் சரித்திரம், உன்னுடைய சரித்திரத்தை அது கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். உன் பேரில் இருக்கிற கீர்த்தனைகளை பாடுவது தான் என்னுடைய வாயினுடைய வேலை. ஸோ பார்க்கறது முருகனுடைய திருமேனி, கேட்கறது அவனுடைய நாமங்கள், பாடுறது அவனுடைய கீர்த்தனைகள். அதுக்கப்புறம் என்ன? கை சும்மா இருக்க மாட்டேங்கிறது. குக்கர் ஆஃப் பண்ணணுமே, அதுவும் வேலை தான், அது வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ அப்படி கை கால் சும்மா இருக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணோம்? கையை பற்றி சொன்னார். கரே தஸ்ய கிருத்தியம். தஸ்ய அப்படின்னா அவனுடைய கிருத்தியம் அப்படின்னா அவனுடைய ஒரு அர்ச்சனைக்கு தான் நம்மளுடைய கை பயன்படணும். பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனன். மறுபடியும் எனக்கு அந்த அங்கமாலை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அங்கமாலையில தான் சொல்லுவார், கைகால் கூப்பி தொழில் ஆக்கையால் பயனின் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனன். அதுதான் கரெக்ட். ஸோ கைக்கு என்ன பயன்? கைகால் கூப்பி தொழில்னு ஒரு தடவை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த கைகளால் பூக்களை அள்ளி அள்ளி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அதை தவிர என் கைகளுக்கு என்ன வேலை? கரையே தஸ்ய கிருத்தியம். அதான். ஸோ அவனுடைய ஒரு விஷயமாக தான் என் கை வேலை பார்க்கணும். அப்புறம் இப்படி நான் ஒன்றொன்னா சொல்லிகிட்டே போனேன்னா இதுக்கு ஒரு 10 ஸ்லோகங்கள் எழுதணும் அப்படின்னு ஆதிசங்கரன் நினச்சிருப்பாரோ என்னவோ. எப்போவுமே எக்ஸாம்பிள் ஒரு 4 கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மொத்தமாக எழுதிடுவோம். எக்ஸெட்ரா. அந்த எக்ஸெட்ராக்கு வபுஸ்தஸ்ய பிருத்தியம். உடல் வபுஹு தஸ்ய பிருத்தியம். உடல் என்னத்துக்கு? இந்த உடம்பே என்னத்துக்கு? அவனுடைய சேவை, அவனுக்கான சேவை செய்யறதுக்கு என்னுடைய உடம்பு. அப்படி திருஷி ஸ்கந்தமூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி முகே மே பவித்ரம் சதா தத் சரித்திரம். அப்புறம் கரேதஸ்ய கிருத்தியம், அவனுடைய கை, என்னுடைய கைகளை வந்து அவனுடைய இது சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் வபுஸ்தஸ்ய பிருத்தியம், உடம்பு வந்து அவனுக்கான பிரயோஜனப்படுறதுக்காக, அவனுடைய சேவைக்காக என்னுடைய உடம்பு. மம அசேஷ பாவாக, இதுதான் அடுத்தது. என்னதான் உடம்பு எல்லா இதையும் பண்ணாலும் முருகனுக்கு இந்த மனசு சும்மா இருக்க மாட்டேங்கிறது. ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமே, எனக்கு இப்பயே தோணுது. அதுக்கப்புறம் இந்த வேலை இருக்கே முடிக்கிறதுக்கு, குக்கர் வைக்கணுமே, காய் நறுக்கணுமே, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு சிந்தனைகள். என்னதான் நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மனசு ஒருநிலைப்படுறது அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்கிறது. அதனால ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? மம அசேஷ பாவாக, என்னுடைய எல்லா விதமான பாவங்களும் குஹே லீனாக சந்து.
யாரோட லீனாக அப்படின்னா லைத்தவைகளாக இருக்கட்டும். சந்துனா இருக்கட்டும், ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். சந்து அப்படின்னா ஆகட்டும்னு அர்த்தம். அப்படியே ஆகட்டும். சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக. சந்து அப்படின்ற வார்த்தை. ஸோ குஹே சந்து லீனாக, என்ன குஹனோடு கூடி லைத்தவைகளாக ஆகட்டும்னு சொல்றார். எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையோ, அந்த இடத்துல மம அசேஷ பாவாக, என்னுடைய எல்லா விதமான பாவனைகளும் பாவங்களும் அவனோடே இருக்கட்டும். அப்பதானே அவனுக்கு பண்ற பார்க்கறது, கையில பண்ற வேலைகள், உடம்பால செய்யற சேவைகள் இதெல்லாம் அவனுக்கு அடைஞ்சதா இருக்கும். வந்துட்டான், அவனை போய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு பாவம் வந்து தப்பா இருந்ததுன்னா செய்யற செயல் வந்து வேஸ்ட் தானே. அதனால என்ன பண்ணார் ஆதிசங்கர், அப்பயே போட்டார். குஹே சந்து லீனாக மம அசேஷ பாவாக, என்னுடைய எல்லா விதமான பாவங்களும் அது வந்து அவனோடு லைத்தவைகளாக இருக்கட்டும். அப்போதான் அவனுக்கு செய்கிற சேவைகள்லேருந்து எல்லாமே வந்து அவனை போய் அடையும். அதுதான் அவனுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பாவனையை எனக்கு உள்ளிருக்கும் இந்திரியங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்யட்டும், இது இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து இது நம்ம படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஆதிசங்கர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்கந்த மூர்த்தியை நினச்சிட்டு இருக்கோம், அவனுடைய கீர்த்தனையை கேட்டுன்னு இருக்கோம், அவனுடைய கீர்த்தனையை நம்ம முருகான்னு ஒரு நாமத்தை சொல்கிறோம். கைகள் அவனுக்கான வேலைகளை பண்ணுறது, ஒரு 2 பூவாவது எடுத்து வைக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம். அது இதெல்லாம் சொல்லும் பொழுது முருகனை அந்த மாதிரி ஒரு அதாவது இது ஒரு கிராட்டிடியூட் கொடுக்குற ஒரு ஸ்லோகம். இத்தனை விதமான மனக்லேசங்கள், இந்த உடம்புல இருக்கிற வியாதிகள் இதெல்லாம் போக்குற முருகனுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், இதை தவிர நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சரண்டர் ஸ்டேட். ஸோ அப்படி ஒரு ஸ்லோகம். திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்தகீர்த்தி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்தியம் வபுஸ்தஸ்ய பர்த்தியம் குஹே சந்து லீனா மமாசேஷ பாவாக. இதுதான் இந்த 26வது ஸ்லோகம். இந்த 26வது ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லிடுங்க. அடுத்த ஸ்லோகம் திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்தகீர்த்திர் முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்து லீனாக மமாசேஷ பாவாக. சூப்பர். ஸோ இது வந்து இத்தனை விதமா முருகன் வந்து பண்ணதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம் அழகா ஆதிசங்கரர் போட்டார். அடுத்தது 27வது ஸ்லோகம். லக்ஷ்மி மேம். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போற, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா முருகன்னா உடனே வந்து இந்த ஜாதியில இருக்கிறவா தான் இவனை கும்பிடணுமா அப்படின்னு ஒரு காலம் இருந்தது போல் இருக்கு, தெரியல. இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்ற போறார், முருகனுடைய கருணை அப்படிங்கிறது ஒரு பேதம் இல்லாமல் அவன்கிட்டேருந்து வருது. ஒரு முனி சிரேஷ்டர், அவர் வந்து ரிஷி முனிவராக இருந்தா அவர் வந்து முருகனை பூஜை பண்ணா அவருக்கு மட்டும்தான் அருள் பண்ணுவாரா முருகர், சாதாரண மனுஷனுக்கெல்லாம் பண்ண மாட்டாரா, பண்ணுவாரா? இதை வந்து ஒரு கொஷினா நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறார். இந்த போர்ட் சிபிடிடிலேருந்து போர்ட் கிளாரிஃபிகேஷன் வரும், டைரக்ட் ஆக்சஸ். இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் இவர்கிட்டேருந்து வருது, ஆதிசங்கர்கிட்டேருந்து. அதாவது முருகனுக்கு பேதமே கிடையாது. அதனால தான் ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தெய்வானே 2 பேரையும் வச்சுருக்கார். ஸோ அந்த மாதிரி முருகன் வந்து முனிகள் ரிஷி முனிவர்கள் பூஜை பண்ணாலும் அவர் வந்து அவளுக்கு ஏற்ற மனோபிலாஷங்கள் எல்லாத்தையும் பூரணம் பண்ணுவார். அவ மனசுல நினைக்கிறதையும் அவர் வந்து கொடுப்பார். சாதாரண மனுஷன் அவன் வந்து இது பண்ணாலும் அவனுக்கும் வந்து கொடுப்பார். இப்படி ஒரு தெய்வமா அப்படின்னு சொல்லி
ஒரு ரொம்ப சந்தோஷிச்சு ஒரு சொல்கிற ஒரு ஸ்லோகமாக வந்து ஆதிசங்கரர் சொல்கிறார். ஸோ இதில் ஒரு கிளாரிஃபிகேஷனும் தரார். ஸோ இதுதான் வந்து 27வது ஸ்லோகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன். முனீனா முதாஹோ முனீனா முதாஹோ நிருணாம் பக்தி பாஜா. நிருணாம் பக்தி பாஜா. இந்த பாஜாம் அபீஷ்ட பிரதாக அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து பிரிக்கும்பொழுது நம்ம பக்தி பாஜாம் இம்மு போட்டு அபீஷ்ட பிரதாக அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முனீனா முதாஹோ முனீனா முதாஹோ முனீனாம் உதாஹோ முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம். நிருணாம் பக்தி பாஜாம். எஸ். அபீஷ்ட பிரதாக அபீஷ்ட பிரதாக சந்தி சந்தி சர்வத்ர தேவாः. சர்வத்ர தேவாः. முனீனா முதாஹோ முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் நிருணாம் பக்தி பாஜாம். அபீஷ்ட பிரதாக அபீஷ்ட பிரதாக சந்தி சர்வத்ர தேவாः. சந்தி சர்வத்ர தேவாः. நிருணாம் அந்த்யஜானாம் நிருணாம் அந்த்யஜானாம் அபி அப்பி. சர்வார்த்ததானே. இதுல வந்து ஸ்வார்த்தன் எழுதிருக்கு. ஸ்வார்த்ததானே கரெக்ட். ஸ்வார்த்ததானே நிருணாமந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. நிருணாம் அந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. ஸ்வார்த்ததானே கரெக்ட். நிருணாம் அந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. நிருணாம் அந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. குஹாத் தேவமன்யம் குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானே. ந ஜானே ந ஜானே. நிருணாம் அந்த்யஜானாமபி ஸ்வார்த்ததானே. நிருணாம் அந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானே. குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானே. எஸ். முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாக சந்தி சர்வத்ர தேவாः. அது வரைக்கும். முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாக சந்தி சர்வத்ர தேவாः. நிருணாம் அந்த்யஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானே. நிருணாம் அந்த்யஜானாம் அபி ஸ்வார்த்ததானே. குஹாதேவம் அன்யம் ந ஜானே ந ஜானே. ஓகே. இப்போ ஒரு ஒரு குட்டி கதை. இப்போ என்ன ஆடுறதுன்னா, திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஆத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அதில் வந்து ஒரு வேலன் அப்படின்னு ஒரு 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 குயவனோ எவனோ ஒருத்தன் தான். அவன் வந்து இந்த அந்தியஜானாம் அப்படின்னு சொல்கிற கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு அந்த காலத்தில் இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கீழ் ஜாதியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த இதில் வந்து இருக்கிற அவன் தினமும் வந்து என்ன பண்ணுவான்னா, நல்லா குளிச்சுட்டு 3 வேளையும் வந்து வேலாயுதா முருகா வேலாயுதா அப்படின்னு ஒரு நாமங்களை, முருகன் நாமத்தை ஒரு 2-3 தடவை சொல்லிவிட்டு ஏதாவது கனி கிழங்குகள் அங்கே கிடைக்கிற அந்த ஒரு இதை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுண்டு பசிக்கும் பொழுது இந்த ஒரு அங்கே ஒரு நதி ஒன்று ஓடிட்டு, இந்த சமுத்திரம் இல்லையா, அந்த சமுத்திர சங்கமத்தில் ஒரு நதி ஒன்று ஓடுறது. அந்த நதியில் வந்து தாமிரபரணி கரெக்டு. இந்த தாமிரபரணி வந்து இந்த நதியில் இந்த சமுத்திரத்தில் சங்கமிக்கிற இடத்துல அவன் வந்து தாமிரபரணியில் போய் குளிச்சுட்டு இந்த முருகா வேலாயுதான்னு முருகன் நாமத்தை சொல்லி சாப்பிட்டுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்,
நதி ஜலத்தை வந்து குடிச்சிட்டு வந்துடுவானாம். அப்புறம் யாரோடையும் பழக மாட்டான் அவன். அவன் வந்து என்ன பண்ணுறான், திருச்செந்தூருக்கு போய் தரிசனம் போயிட்டு வர்றதுக்கு பக்தர்கள் வந்து எல்லாரும் போகிறா. அங்கே இருக்கிற வேத பண்டிதர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா, இது சரிப்பட்டு வராது, இவனெல்லாம் வந்து இங்கே உள்ளே விடக்கூடாதுன்னு அவள் வந்து இது பண்ணுறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சோகமாகி என்ன பண்ணுறான், முருகா என்ன இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாதாரணமாக போயிட்டான். அப்புறம் என்ன ஆகுது, ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து அவன் இந்த நதிக்கரையில் அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பிராமணர் வரார். வந்து அவர் குளிக்க போகிறார் போல் இருக்கு. குளிக்க போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், அந்த ஆழத்தில் போய் குளிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இது பண்ணிட்டு, அவர் கிழவர் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கிழமான ஒரு பிராமணர் வந்து இதெல்லாம் பண்ணுறார். ஸோ வந்து கிளம்பிட்டான். ஸோ வந்து இந்த பிராமணர் என்ன பண்ணுறார், ஏதோ ஒரு சுழல்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உண்டு பண்ணுறார். அப்படி இந்த சுழல்ல மாட்டிண்டு என்ன பண்ணுறார், அவர் வந்து முருகா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு ஒரு குரல் வந்து கொடுக்குறார். இதை பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவன் அவன் என்ன நினச்சான்னா, ஐயோ சுவாமி நான் வந்து உங்களை இது பண்ணக்கூடாது, என்னை அன்டச்சபிள்னு சொல்லிட்டா அவள் வந்து என்னை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொன்னார், அதெல்லாம் ஒரு பாவமும் இல்லை, நீ வந்து இவ்வளோ பெரிய முருகன் நாமங்களை சொல்லிகிட்டே இருக்க, நானும் அதை பார்த்துட்டே இருந்தேன், நீ வந்து என்னை காப்பாற்றுறதுனால எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ வந்து என்னை காப்பாற்று, உடனே வந்து என்னை இது பண்ணுன உடனே அவன் வந்து உடனே குதிச்சு அதில் போய் அதுலேருந்து வந்து காப்பாற்றுறான். இதுதான் கதை. இது காப்பாற்றின உடனே என்ன ஆகிறார், அந்த கிழவர் வந்து முருகனா போயிடுறார். முருகனா மாறி முருகன் வந்து இந்த வள்ளி தெய்வானையோட மயில் மேல காட்சி தரானாம். தந்த உடனே அப்படியே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம், முருகா என்னை வந்து பார்க்கறதுக்காக நீ வந்திருக்கியா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப அப்படியே புலகாங்கிதமாகி விழுந்து நமஸ்கரித்து, இந்த மாதிரி என்னை வந்து கோயிலுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டா, ஆனால் வந்து நீ வந்து என்னை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்கிற இந்த கதையை வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்திபுர மகாத்மியத்தில் ஒரு கதையாக இருக்கு போல் இருக்கு. இதை தான் வந்து ஆதிசங்கரர் சொல்கிற சர்வத்திர தேவாகா, இந்த 2வது லைனில் கடைசி வார்த்தை, எல்லா தேவர்களும் அவ மட்டுமா அப்படின்னா, முனினா முதாகோ, முனிகள், உதாகோ அப்படின்னா இல்லாவிட்டால் நிருணாம் பக்தி பாஜாம், இந்த பக்தியை அடைஞ்ச மனுஷர்கள், நிருணாம்னா மனுஷர்கள், இவ எல்லாருக்கும் நீ என்ன பண்ற அப்படின்னா அபீஷ்ட பிரதாகா, அவள்லாம் நினைக்கிறத மனோகாமனா, மனசுல இருக்கிற ஒரு அவ நினைக்கிற அடையணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் நீ தர. அபீஷ்ட பிரதாகா சந்தி, அவ எல்லாரும் மனசுல நினைச்சத அடைஞ்சவர்களாக ஆகிறார்கள். சந்தி. அதை தவிர நிருணாம் அந்தியஜானாம், இந்த கடைசி இதுல பிறந்தவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர்கள் ஸ்வார்த்ததானே, அவளுக்கும் நீ என்ன பண்ற அப்படின்னா ஸ்வார்த்ததானே, அவள் நினைக்கிறது அவளுக்கு தேவையான பொருட்களை நீ தர. இப்படிப்பட்ட குஹாத்து, குஹனை காட்டிலும் தேவம் அந்யம் தேவம், குஹனை காட்டிலும் ஒரு தெய்வம், அவனை நான் ந ஜானே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வம் தெரியவே இல்லை, வேற யாருமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றார். நஜானே, பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரர்கள்லாம் எல்லாரையும் வந்து நிறைய தவம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இதில் பிறந்திருக்கணும், இல்லை வந்து என்ன சொல்வா, ஏதோ ஒரு சாபத்தை வாங்கிட்டு இங்கே வந்து பிறந்திருக்கணும், அப்படி அவள் வந்து திரும்பி தவம் இருப்பா. இப்படி தான் நம்ம கதைகள்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் முருகன் இந்த ஒரு சாதாரண மனுஷன், ஒன்றுமே இல்லாத மனுஷன், அவனுடைய பக்தி, இந்த பக்தி தான் முக்கியம் அப்படின்றது சொல்கிறார். ஈவன் சிவபெருமான் நிறைய அந்த திருவிளையாடல்கள்லாம் புரிஞ்சிருக்கார்.
அகெயின் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 சிவனுடைய பிள்ளை, சிவனும் அப்படி இருக்கார், மகாவிஷ்ணுவும் அப்படி இருக்கார். ஸோ பிள்ளையும் மருமானுமா இருக்கிற முருகன் வந்து அந்த மாதிரி இருக்காமல் இது எப்படி போவான் இல்லையா? ஸோ அப்படி இந்த ஏழை பங்காளனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 27வது ஸ்லோகத்தில் அப்படி, அதாவது பேதமற்ற கருணை, இவனுக்கு தான் தரணும் இவனுக்கு தரக்கூடாதுன்ற அந்த பேதம் இல்லாத ஒரு கருணையை தரக்கூடியவர் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றார். முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாஹா சந்தி சர்வத்திர தேவாக நிருணாம் அந்தியஜானாம் அப்படி ஸ்வார்த்ததானே குஹாத்தேவமன்யம் நஜானே நஜானே. அப்படி யார் என்னத்தை கேட்டாலும் கொடுத்துடைய முருகா, அப்படிப்பட்ட தெய்வத்தை உன்னை தவிர, அந்த குஹனை தவிர வேற ஏதாவது தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, கண்டதே இல்லை அப்படின்னு இந்த 27வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். இதுதான் இந்த 27வது ஸ்லோகம். முனீனாம் உதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாஹா சந்தி சர்வத்திர தேவாக நிருணாம் அந்தியஜானாம் அப்படி ஸ்வார்த்ததானே குஹாத்தேவமன்யம் ந ஜானே ந ஜானே. இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் எங்குமே கண்டதே இல்லை. அப்படி நீ முருகா, நீ இப்படி ஒரு கருணை மிகுந்த கருணையா இருக்கே, நீ இப்படி ஒரு கருணை வந்து நீ வந்து எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருணை, ஒரு எறும்புலேருந்து புல் பூண்டுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கருணை. அப்படி இருக்கிற உனக்கு வந்து உன்னுடைய கருணையை நான் எப்படி தான் வந்து கொண்டாடுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த 27வது ஸ்லோகம் தெரியுது. ஸோ 27 ஸ்லோகங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு நட்சத்திர மண்டலம் மாதிரி 27 ஸ்லோகங்கள் இவ்வளோ நாளாக. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விதமான ஒரு பக்தியை வந்து வெளிப்படுத்துறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி 27 ஸ்லோகங்கள் நான் முடிஞ்சதுன்னா இந்த 27 ஸ்லோகங்களையும் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஸோ தட் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு இதுவும் எழுதினவருடைய மைண்டை யோசிக்கிறதா, நீங்க விவரிக்கிறவருடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி மனசுல பதியும்படியா பண்ற, அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி கந்தர் சஷ்டியே ரொம்ப ஸ்பெஷலா போயிடுது இதனால. ஆமா, உணர்ந்து அதாவது ரொம்ப ஸ்லாகிச்சு பக்தி பண்ண மாதிரி இருந்தது இந்த வாட்டி. சந்தோஷம், அதான் வேணும். ஸோ அப்புறம் 28, 29, 30, 31, 32 இந்த 5 ஸ்லோகங்கள் பேலன்ஸ் இருக்கு. 33வது ஸ்லோகம் ஆஸ் யூஷுவல் ஒரு பலஸ்ருதி மாதிரி வருது. ஸோ 28வது ஸ்லோகம் வந்து எனக்கு மட்டும் இப்போ 27 ஸ்லோகங்களில் சொல்லிட்டேன். 28வது ஸ்லோகத்துக்கு ஒரு ப்ரிலூட் கொடுத்துட்டு நம்ம அடுத்த முருகன் அந்த பாடி முடிச்சுடலாம். ஸோ 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னா, எனக்கு மட்டும்னு நான் கேட்கல முருகா, நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடு கூட இருக்கிற பந்துவர்க்கம், என்னோடு கூட இருக்கிறவா, எல்லா விதமான என்னோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து நீ சௌக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 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 ஸ்லோகம். இது 28வது ஸ்லோகத்தை சொல்ல போகிற. அப்புறம் 29வது ஸ்லோகத்தில் வந்து வேலினுடைய மகிமை, உன்னுடைய வேல் நீ வரலைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு முதல்ல வேல் அமுச்சுடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். ஸோ இதெல்லாம் வந்து அழகாக அந்த வேலும் மயிலும் துணை அப்படின்ற அந்த இதை வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எல்லாரும் அந்த அருணகிரிநாதர்லேருந்து எல்லாரும் பாடியிருக்காளோ என்னவோ. யார் இவாளுக்கு முன்னாடி வந்தாளா பின்னாடி, ஆதிசங்கரர் இவாளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி தான் அப்படின்னு தெரியறது. அது வரைக்கும் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், முருகனை புடி, அப்படி இல்லைன்னா வேலை புடி அப்படின்னு சொல்ல போகிறார் இந்த 29வது ஸ்லோகம். அப்புறம் 30, 31, 32 ஸ்லோகங்கள்லாம் வந்து அவருடைய நாமங்களை சொல்லி மகிமையை சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ். அந்த எல்லா ஸ்லோகமும் ப்ரைஸ் தான். கடைசியில் அவருடைய நாமங்களை சொல்கிற மாதிரி நமோ நமோன்னுலாம் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த எப்படி அதை வந்து வகுத்திருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து இந்த
27 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 28, 29 அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து முருகனாந்தமோட கம்ப்ளீட் பண்ணோம். முருகனாந்தம் யார் பாடணும்? சித்ரா கார்த்திக் மேம். ஓ, சித்ரா கார்த்திக் மேம். சிவகுஹ குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவார் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாத்தா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அரகரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ரோகரா. பராசக்தி மாதா கி ஜெய். ஜெய். சுவாமி கி ஜெய். ஜெய். பிரீதா மேம், கௌரி மேம் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஏதாவது சொல்லணுமா? By mistake, sir. Sorry. Oh, okay, no problem. Okay, thank you. So, நமஸ்காரம் பாலா. Thank you பா. Thank you. Thank you ma. Thank you. Bye. நமஸ்காரம். கடைசியில ஒரு வார்த்தை. தன்யவாதப்பா. வேலை வணங்காமல் வேறென்ன வேலை, அதோட கண்டிப்பா. அதுதான் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார் ஆதிசங்கர். பார்ப்போம். தன்யவாத. தன்யவாத். தேங்க்யூ.